வணக்கம். மதி இங்கே ரொம்பவே சங்கடப்பட்டுருக்காங்க. நம்ம கண்டிப்பாக மலர் மனசை கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன். அதான் அந்த அக்கா நம்ம இங்கே வரையில போயிட்டு வான்னு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணுறாங்க மதி மலருக்கு. ஃபோனையும் எடுக்கலை. அக்கா ஏன் ஃபோன் எடுக்க மாட்றாங்க? ஒரு வேளை ஃபோனை வச்சுட்டு சமைச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே மலர் மதி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிவிட்டாளே, எனக்கு சுயமரியாதை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு பேசிவிட்டாளே, நம்மளும் அப்படி தானே இருக்கோம், நம்ம எப்படி அந்த பிள்ளைகிட்ட பேச, பொண்ணு சொல்லுது சரி தானே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே மதி நம்ம அந்த அக்கா மன சங்கடப்படுத்திட்டோம். சரி நம்ம ஃபோனில் தான் எடுக்கல, நம்ம ரேவதி அண்ணி ஃபோனில் இருந்தாலும் அது ஃபோன் எடுப்பாப்புல அப்படின்னு சொல்லி, அண்ணி உங்கள் ஃபோன் தாங்களேன் அப்படின்னு சொல்லி ரேவதிட்ட ஃபோனை கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. கால் பண்ணோன்னே சொல்லுங்கள் அண்ணி அப்படிங்கிறாங்க. நான் மதி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. உடனே எங்கள் மதி ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன மதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அன்றைக்கி கடைசியாக வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கையில் நான் அந்த அக்காட்ட சொன்னேன், நீங்கள் சுயமரியாதை இல்லாமல் அவங்க சொல்லுறதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, அப்படி இருந்தீங்க அப்படின்னா சரி வராது, நான் அப்படிலாம் இருக்க முடியாதுக்கா அப்படின்னு சொன்னேன். அதுவும் அந்த அக்கா மனசை கொஞ்சம் பராண்டி இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, மதி அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, மலரணி அப்படி இல்லை, நம்ம எங்கள் வீட்டில் எவ்வளவோ ஒரி பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்குறாங்க. அண்ணனும் ப்ரமோஷன் போயிருக்கிறாரு, அண்ணனுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக உன் மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க. எப்போதுமே மதி மதின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மதி எப்படி இருக்கா, மதி எப்படி இருக்கான்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் நீ கவலைப்படாத, அண்ணி கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாக்கியராஜ் மதிக்கு கால் பண்ணுறாங்க. ஏம்மா சாப்பிட்டியாம்மா வச்சியாம்மா அப்படிங்கும்போது, அண்ணே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிடுமா, எதுக்கும் கவலைப்படாத, சுரேஷே உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கணும், அவனுக்கு எங்கள் அம்மா பேச்சையும் எங்கள் அப்பா பேச்சையும் எங்கள் மாமா பேச்சையும் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கான், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே தங்கராஜ் வந்துடுறாங்க. என்ன சுரேஷ் இன்னும் வரலையா, உன் தம்பி சொன்னபடி வரமாட்டானா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் தானே அவன்கிட்ட பேசுனீங்க, வந்துடுவான்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, டேய் சுரேஷே இன்னும் கிளம்பி வரலையா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. டேய் 3 நாள் என் வீட்டில் இருக்க சொன்னேன், அதுக்கு நீ வரமாட்டியா, ஏன் மாமா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கியா அப்படிங்கும்போது, மாமா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ முன்னாடி இங்கே தான் இருக்கா, என்ன சீக்கிரம் நீங்கள் சேரு அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. சுரேஷுக்கு அங்கே வர விருப்பமே இல்லை. மதி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்ததுனால என் மேலதிகாரிலேருந்து எல்லாருமே மதிக்கவே மாட்டேங்காங்க, எப்படி அங்கே இருக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. ஆனாலும் மறுபடியும் தங்கராஜ் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே வந்தோன்னே மதிக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜ். கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சுரேஷன் சாப்பிட சொல்லு, அவங்க 2 பேரும் அந்த ரூமில் தூங்க சொல்லு அப்படிங்கும்போது, மாமா நான் பேசாமல் ஹாலில் இருந்துக்கிறேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம், வேறு ரூம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மாமா மதி இருக்க ரூம் எனக்கு வேண்டாம், வேறு ரூம் தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, அக்கா ரேவதி, ஏய் ஒரே ரூமில் தங்க போ அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை வேறு வழி இல்லாமல் அந்த ரூமுக்கு போகிறாங்க. இங்கே மதி சரியான கடுப்பில் இருக்காங்க. உடனே என்னை பயங்கரமாக மாட்டி விட்ட, உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. நான் மாட்டி விடலை, உண்மையை தான் சொன்னேன், நான் பொய்யா சொன்னேன், எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் என்ன பேசுனீங்க தானே, அவங்க வீட்டுக்கே வரக்கூடாது, எங்கேயாவது போ அப்படின்னு சொன்னீங்க தானே, அதான் நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் யாரையும் நான் சொல்லலையே, நீங்களாக தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்தது கிடையாது, அவ்வளோ சங்கடப்படுறாங்க, நான் உங்களோட சந்தோஷமாக வாழணும்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சந்தோஷமாக வாழலை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் அம்மாவும் மனசும் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி எனக்கும் பெருசாக உங்க கூட வாழணும் விருப்பம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ், உனக்கு இன்னும் தும்முறு அடங்கலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஓவராக பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மேலதிகாரி நம்பர் என்கிட்ட தந்திருக்காங்க, அதுக்கு நான் ஃபோன் பண்ணி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ வேறு எதுவும் பண்ணிடாத, நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டு காலில் போய் உட்காந்துருக்காங்க. அங்கே ரேவதி, என்னடா நீ ரூமில் தானே சொன்னேன் அப்படிங்கும்போதேக்கா, நான் காலில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க அவடுக்கா அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்துக்க, மதிட்டு எதுவும் ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே தங்கராஜ் என்ன மாப்பிள இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தூங்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. நான் தூங்குது இருக்கட்டும், நீ ஏன் தூங்கலை, போய் தூங்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படிங்கிறாங்க. நானே ஸ்டேஷனில் பார்த்தேன், ரொம்ப ஓவராக தான் பேசுகிறா, நம்ம இப்படி வச்சு பார்க்கக்கூடாது மாப்பிள, நம்ம வழிக்கு கொண்டு வரணும், நீ தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நீ தான் செய்யணும், வீட்டில் சாப்பாட்டில் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவ்வளோ சரிக்கு இப்போ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு பொடி வாங்கி தரேன், என்ன அந்த பொடியை சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடு, நாள் பட
அங்கே வந்து சவுண்டு குறைஞ்சிரும். ஏன் என்னங்கன்னு கூப்பிடுறது கூட உனக்கு கேட்காது, அந்தளவுக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா அதனால் ஒன்றும் வராதா அப்படிங்கிறாங்க. டேய் இது வந்து மதிக்கு தெரிஞ்சா தானடா, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாசுக்காக சேர்த்துக்க. சமையல் கட்டில் மலர் சமைச்ச பிறகு நீ நாசுக்காக போய் இப்படி பண்ணிடு மதி சாப்பிட்ற சாப்பாட்டில் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. செஞ்சிருடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் தூங்க போ அப்படிங்கிறாங்க. இங்கே மதி நல்லா தூங்கிடுறாங்க. பின்னாடி போய் பெட்டில் தூங்காமல் கீழே ஒரு பாயை விரித்து தூங்கிடுறாங்க சுரேஷ். இங்கே கடுப்புலேயே தான் இருக்காங்க. மதி ஏதாவது செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு இல்லாமல் இருக்கும். அவள் வந்து இவ்வளோ வேகமாக இருந்தாலும் நம்ம வேலை போயிடும் அப்படின்னு நினைக்காரு. இங்கே தங்கராஜுக்கு நைட்டு பூரா யோசனை, நம்மளுக்கு வட்டிக்கு வாங்கிக்கிட்டு ஒருத்தரும் தரமாட்டேங்கான். இதனால் வந்து நம்ம ரொட்டேஷன் கூட சங்கடமாக இருக்குது. ஏன்னா இந்த சுரேஷை காமிச்சு நம்ம வந்து நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காரு. எப்படி இருக்கும்போது மாப்பிள்ள அப்படின்னு எப்போ நீ வேலைக்கு போகிற காலையில் அப்படிங்கிற, மாமா 10 மணிக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றேன் நீ வா அப்படிங்க. சரி மாமா வரேன் அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் வந்துடுது, மேலதிகாரி சொல்லி ஃபோன் வந்துடுது. மாமா நான் அவசரமாக கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம பிளான் வந்து சொதப்பிருச்சா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காரு இங்கே தங்கராஜ். அப்போ ரேவதி கேட்குறாங்க, எதுக்குங்க சுரேஷை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிங்க? நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணுறதே வந்து தப்பான இது. நிறைய பணத்தை கொடுத்து நிறைய வட்டி வாங்குதீங்க, அது தம்பிக்கு வேலைக்கு எதுவும் ஒரி வரக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் சும்மா இப்போ இருக்க காலத்தில் காய்ச்சலக்காரனை பார்த்தா துட்டு வரும், அது என் மச்சினம்னு தெரிஞ்சால் அரண்டைக்கிட்டு துட்டு வரும், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷே மதியம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. மாமா கண்டிப்பாக வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ இவர் தங்கராஜ் ஃபோன் பண்ணி பணம் வாங்கினவங்கள வர சொல்கிறாங்க. ஒரு 4 பேரை வர சொல்கிறாங்க. வந்தோன்னே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இது யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சார் தான் நம்ம ஸ்டேஷன் வேலை பார்க்காரு சுரேஷ் சார் தானே, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது, இவன் என் மச்சினேன், என் அக்காவில் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் சரியா, எனக்கு ஒன்றுனா விடவே மாட்டான், நான் பணம் தந்திருக்கேன், பணம் தராதவங்களையும் அவன் சும்மிட மாட்டான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் முழிக்கிறாங்க. ஐயோ நம்ம கரெக்டாக தானே பணம் கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு தங்கராஜனே மாதம் நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், வட்டியை கூட்டிட்டேன், கூட கொஞ்சம் தரணும்னு சொன்னால் நீங்கள் பழைய வட்டியே தந்துட்டுருக்கீங்க, அது எனக்கு முடியாது. டேய் சுரேஷ் சொல்லுடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் மாமா சொல்கிற மாதிரி அவருக்கு சொல்லுத வட்டியை கொடுத்துடணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் உள்ளத்துக்கு வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே உலகம் சரி சார்ன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்ன இப்படி அவங்க மாமாவுக்காக சுரேஷ் சார் இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இதை மதி அப்படியே கேட்குறாங்க. உடனே இவங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவங்களாம் வந்து செய்யக்கூடியது செஞ்சால் தான் சரியாக வரும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மறுநாளும் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வட்டி பணம் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தங்கராஜ் வந்து பேசுகிறாரு. பேசும்போது சுரேஷும் இருக்கார். எங்கள் மாமா சொல்கிற மாதிரி வட்டியை கொடுத்துடணும், அவர் 10% சொன்னார், இப்போ 20ன்னு சொல்கிறாரு, அதை கொடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான், அப்படி தாங்க எப்படிங்க இப்படி இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தங்கராஜ் சொல்கிறார், மாப்பிள்ள நீ இருக்க வரைக்கும் எனக்கு பயங்கரமாக ஃபைனான்ஸ் பெருசாக ஆயிரும், நீ பேசாமல் ஒரு 10 நாளைக்கு மேலேங்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு இருக்கிறத பற்றி சிரமம் இல்லை, ஆனால் அந்த மதி இருக்க மாட்டா, ஓவராக சீன் பண்ணி போட்டுட்ருப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அது நீ தான் சொல்லணும், முன்னாடி இதை கூட சொல்ல முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா எனக்கும் அங்கன்னா வேலைக்கு போது ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் தூரம் தானம்மாம்மா அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்மகிட்ட பணம் வாங்கியிருக்கான், அவன் போய் சேர்ந்துட்டான், பணத்தை எப்படி பண்ணுறது, அன்னைக்கு கூட சுரேஷ் இருக்கும்போது அவனை வர சொல்லி தரலன்னா அவ்வளோதான்னு சொன்னேன், ஒருவேளை அதுக்கு பண்ணியிருப்பானா அப்படின்னு. அசால்ட்டாக இருக்கிற நேரத்துக்கு ஸ்டேஷனில் போய் நிற்காங்க. அங்கே சுரேஷ் நீ எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்க வரல, உங்கள் மேலதிகாரி பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் உன்ட்ட எதுவுமே பேசலையே அப்படிங்கிறாங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்ததை அப்படியே உயரதிகாரிட்ட சொல்கிறாங்க. தங்கராஜும் சுரேஷும் பேசினதில் தான் அவர் வந்து ஒரு மாதிரி ஆகி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் சுரேஷும் தங்கராஜும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷ் உங்கள் மாமனை உடனே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதாங்கிறாங்க. சார் அப்படிலாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மதி வந்து செல் உள்ளதை காமிக்காங்க. பாருங்கள் சார், வாட்டி பேசினாங்க நான் பார்த்தேன், 2வது வாட்டியும் பேசும்போது நான் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செல்லில் எடுத்து வச்சுருக்கேன் சார், இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுரேஷ் ரொம்பவே அரண்டுறாரு. அங்கேருந்து தங்கராஜுக்கு சுரேஷ் ஃபோன் அடிக்கிற, மாமா இந்த மதி இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், மதி வந்து நம்ம 2 பேரும் பேசினதை
நான் வட்டி கொடுத்தவங்க கூட பேசினத வீடியோ எடுத்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதை என் உயர் அதிகாரிகிட்டே கொடுத்தாங்க. என் வேலையும் போயிரும் போல், அது போக நீங்களும் உள்ளே போக வேண்டியிருக்கும் போல்